வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல, அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு பயணமும் மேற்கொண்டது கிடையாது. அதாவது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் போனதில்லை. தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்களை அனுப்பி வைப்பார். அவங்களும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவாங்க. இதுதான் லாஸ்ட் 8-9 வருடங்களாக நம்ம பார்த்தோம். முதன்முறையாக உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. 4 நாட்கள் பயணம். 2 நாட்கள் சிங்கப்பூர், 2 நாட்கள் ஜப்பான். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக யோகி போயிருக்காரு. அதில் சிங்கப்பூருடைய அப்டேட் கிடைச்சிருக்கு. சிங்கப்பூரில் யோகி ஆதித்யநாத் சிங்கப்பூர் அமைச்சர்களை சந்திச்சிருக்காரு. நேரடியாக அமைச்சர்களை சந்தித்து உத்தரப்பிரதேசத்துக்கு முதலீடுகளை ஈர்த்திருக்காரு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதில் 60,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளுக்கு MOU சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இப்போ இது டிபேட்டாக மாறி இருக்கு தமிழ்நாட்டில். பாஜக சொல்கிறாங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் பல உலக நாடுகளுக்கு டிராவல் பண்ணுவார், முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஆனால் வந்த முதலீடுகள் எவ்வளவு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை. ஆனால் யோகியை பாருங்கள், ஃபஸ்ட்டு டைமு சிங்கப்பூர் போயிருக்காரு. சிங்கப்பூர் 2 நாள் பயணம் தான். முதல்வர் மாதிரி 10 நாள் 15 நாள் பயணம் கிடையாது. 2 நாள் டிராவலு. அந்த 2 நாளில் 60,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளுக்கான MOU சைன் ஆயிருக்கு. இதுதான் தேசிய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு யூபி மாடல் அப்படின்னு பாஜக பதிவிட திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ஏற்கனவே யூத் காங்கிரஸ் டெல்லியில் நடந்த AI இம்பேக்ட் சம்மிட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஷர்ட்லெஸ் ப்ரொட்டஸ்ட் நடத்தினாங்களே, நாடே இப்போ காங்கிரஸுக்கு எதிராக பேசிக்கிருக்கு. இப்படியெல்லாமா கீழ்த்தரமாக அரசியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை கழுவி ஊற்றிக்கிருக்காங்க நாட்டு மக்கள். இந்த பரபரப்பான சூழலில் இன்னொரு பரபரப்பான செய்தி கிடச்சிருக்கு. என்னன்னா, யூத் காங்கிரஸ் சமூக வலைதள பிரபலங்களுக்கு காசை கொடுத்து இது மாதிரி AI இம்பேக்ட் சம்மிட்டு தோல்வி அடைஞ்சிருச்சு, இந்த சம்மிட்னால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அம்பானி அதானிக்கு மட்டும்தான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து பேச சொல்லியிருக்காங்களாம் யூத் காங்கிரஸ். சில சமூக வலைதள பிரபலங்கள் இதை ஓப்பனாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரீலுக்கு 25,000 வரைக்கும் நாங்கள் தரோம் அப்படின்னு யூத் காங்கிரஸ் மீடியா ரிலேஷன் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஒரே ஒரு ரீல் வீடியோ மட்டும் போடுங்க, இந்த AI இம்பேக்ட் சமிட்னால மக்களுடைய வரி பணம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு, நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டு விடுங்க, 25,000 தரோம் அப்படின்னு காங்கிரஸ் பேசியிருக்கு. அதை சமூக வலைதள பிரபலங்கள் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது இப்போ காங்கிரஸுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், 2025 டிசம்பர் மாதம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாலத்தை திறந்து வச்சார். அந்த மேம்பாலத்துக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுச்சுன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு, கோரிப்பாளையம் பக்கத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டுச்சு. இப்போ அந்த மேம்பாலத்தில் நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அந்த ஓவியங்கள் தான் டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. மொத்தம் 2 டிபேட்டு. முதல் டிபேட் என்ன அப்படின்னா, வரையப்பட்ட ஓவியங்களில் கல்லழகர் இல்லாமல் அந்த குதிரை மட்டும் வரையப்பட்டிருக்கு. அழகர் இல்லாமல் குதிரையா? கல்லழகர் குதிரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான புகைப்படம் தானே சரியானது, ஏன் அழகர் இல்லாமல் வெறும் குதிரையை மட்டும் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு. இந்த டிபேட்டுக்கு பிறகு தமிழ் ஜனம் இந்த செய்தியெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதன் எதிரொலியாக இப்போ மதுரை மாநகராட்சி கல்லழகர் குதிரையோடு அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, வேலுநாச்சியாருடைய ஓவியமும் வரையப்பட்டிருக்கு. வேலுநாச்சியாருடைய நெத்தியில் எந்த ஒரு திலகமும் இல்லையே, எந்த ஒரு திலகமும் இல்லாமல் வேலுநாச்சியாருடைய ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அதை உடனடியாக மாற்றுங்க, நெத்தியில் பொட்டோட திலகத்தோட வேலுநாச்சியாருடைய ஓவியத்தை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னும் குரல் கொடுக்குறாங்க இந்து அமைப்புகள். இது ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுது. இது 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்சி மேலிடம் போட்டியிட சொன்னால் அண்ணாமலை போட்டியிட தயாராக இருக்காராம். ஆனால் அண்ணாமலை சைடிலிருந்து வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, சீக்கிரம் சொல்லுங்கள், நான் போட்டியிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எந்த தொகுதி அப்படிங்கிறத சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த ஒரே டிமாண்டை தான் முன்வைக்கிறாராம். ஏன்னா அண்ணாமலையை தோற்கடிக்க திமுக எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் கை கோர்த்துட்டாங்க. அண்ணாமலை மட்டும் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கை கோர்த்துட்டாங்க. இந்த வாட்டி அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் அண்ணாமலை போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவருக்கு எதிராக சில உள்ளடி வேலைகள் நடப்பதற்கு சான்ஸ் இருக்குது. அதனால போட்டியிடக்கூடிய தொகுதியை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டிமாண்டை முன்வைக்கிறாராம். அப்போ தான் தேர்தல் வேலை பார்ப்பதற்கு சரியாக இருக்கும். நிறையா வாலண்டியர்ஸு அண்ணாமலைக்காக வேலை பார்க்க தயாராக இருக்காங்க.
அண்ணாமலை நற்பணி மன்றம் தொடங்கப்பட்டிருக்கல, அவங்களும் ஆயத்தமாக இருக்காங்க. அதனால அண்ணாமலை தொகுதியுடைய பேரை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தொடர்ந்து கேட்டுக்கிருக்காரா. மொத்தம் 3 தொகுதிகள் லிஸ்ட்டு. ஒன்று கவுண்டம்பாளையம், இல்லை சிங்காநல்லூர், கோவை வடக்கு. இந்த 3ல் ஏதோ ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் ஒரு விஷயம், இந்த முறை நார்மலாக யாராவது ஒருத்தங்க தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா திராவிட மீடியாக்கள் அவ்வளவுதான், அவங்களுடைய கெரியரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, வளர விட மாட்டாங்க. அண்ணாமலை அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியிலையும் தோல்வி அடைஞ்சாரு, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலையும் தோல்வி அடைஞ்சாரு. ஸ்டில் அண்ணாமலைக்கான டிமாண்டு களத்தில் இருக்குது. அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை மக்கள் மத்தியில் நிறையா இருக்குது. அண்ணாமலை மாதிரியான விஷயம் தெரிஞ்சவர் சட்டப்பேரவைக்கு போய் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு களத்தில் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் இந்த வாட்டி அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. போட்டியிடக்கூடிய தொகுதி நான் சொன்ன இந்த 3 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.